டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஐசிசி T20 வேர்ல்ட் கப்போட செகண்ட் செமிஃபைனல் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதை பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ரமேஷ். வணக்கம். செகண்ட் செமிஃபைனல் இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா, ஒரு த்ரில்லிங்கான ஒரு மேட்சை பார்த்தோம். இந்த மேட்சோட அந்த சுவாரஸ்யத்தை கொஞ்சம் சொல்லுங்க. இன்னும் நான் அந்த என்ன சொல்லலாம், அந்த ஷாக்ல இருந்து இன்னும் வெளி வரலன்னா என்ன மேட்சுங்க. இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் உட்காந்து பார்த்தோம்னா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு டைட் சுச்சுவேஷன்ல உட்காந்து மேட்ச் பார்க்க போறோம்னு தெரியல. இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் தான் கிடைக்கும். உங்களுக்கு 253 ரன் அடிச்சுட்டு 7 ரன்ல ஜெயிக்கிற ஒரு டீம், அந்த டீம் வந்து விக்டரி செலிப்ரேஷன் பண்றாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு அந்த விக்டரி செலிப்ரேஷன் பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கா எனக்கு தெரியல. 7 ரன்ல தோத்துட்டு 253 சேஸ் பண்ணிட்டு 246 ரன் அடிச்சுட்டு தோத்துட்டு போறாங்களே, அவங்களுக்கு நடந்தது தோல்விதானா அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல தோத்த டீமை தோத்தாங்கன்னு சொல்றதா, ஜெயிச்ச டீமை ஜெயிச்சாங்கன்னு சொல்றதான்னு எனக்கு தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல உட்காந்துருக்கேன் நான். நீங்க கேட்டீங்க, இப்போ ஜெயிச்சுட்டு இதை எப்படி அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு கேக்குறீங்க. வின்னிங் இஸ் எ வின்னிங் தானே. வின்னிங் இஸ் எ வின், ஒண்ணு அதுல டவுட் இல்ல. அது சாதாரண வின் இல்லை, ஃபைனல்ஸ் போற வின்னு. பட் நீங்க ஒரு தனிப்பட்ட ஒரு மேட்சா எடுத்து பாத்தீங்கன்னா இந்த வின் வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வின்னா. ஒரு டோர்னமெண்ட்ல ஒரு செமிஃபைனல்ஸ்ல ஜெயிச்சிட்டாங்க, இது மூலமா அவங்க ஃபைனல்ஸ் போறாங்கிறத வச்சுட்டு நம்ம பெருமைப்படலாமே தவிர, இந்த மாதிரியான ஒரு போலிங் டீமை வச்சுட்டு நீங்க ஒரு 253 உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல அப்படின்னா இதுல பெருசா பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. வின்னிங் இஸ் அ வின்னிங், நோ டவுட். இப்போ இங்கிலாந்து கேப்டன் ஹாரி ப்ரூக் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணாரு. அதுக்கான ரிசல்ட்டை அவர் ஃபுல்ஃபில் பண்ணாரு, கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சூரியகுமார் யாதவ்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பா நான் டாஸ் வின் பண்ணியிருந்தாலும் பேட்டிங் தான் எடுத்திருப்பேன், ஏன்னா ஸ்கோர் போர்ட் ப்ரெஷரை வந்து நாங்க கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் நினைச்ச மாதிரி பேட்டிங்கே கிடைச்சிருச்சு. பேட்டிங்ல கொடுத்த எஃபெக்டா பவுலிங்ல கொடுக்கலையோ இந்தியா? டெஃபினட்டா கொடுக்கல. இந்தியாவோட போலிங் வந்து கடந்த 3 மேட்சை நம்ம பார்த்துட்டு வரும் ஈஸ்வர். இந்த வருண் அண்ட் பும்ரா கொஞ்சம் ஆஃப் கலர்னா இந்தியா போலிங் இல்லை, அது நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த 2 பேர் கையில தான் மேட்ச் இருக்கு. பும்ரா அப்கோர்ஸ் கொஞ்சம் இங்க விட்டா அங்க வந்துடுறாரு, அங்க விட்டா இங்க வந்துடுறாரு, அந்த மாதிரி இங்க பூந்து அங்க வந்துடுறாரு. தவிர வருண் வந்து டோட்டலி ஆஃப் கலர். வருண் வந்து இவ்வளவு நாளா இந்த மாதிரியான ஒரு பேரு எடுத்துட்டு இருந்த ஒரு போலரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ். நான் திருப்பி சொல்றேன், அந்த டேவிட் மில்லர் கிட்ட மாட்டிட்டு அவர் பட்ட பாடுல இருந்து அவர் இன்னும் வெளியிலே வரல. லெப்ட் ஹேண்டர்ஸுக்கு போடவே வரலங்க, அவருக்கு லெப்ட் ஹேண்டர்ஸுக்கு போடவே வரல. நம்ம ஏரியா கிரிக்கெட்லாம் ஆடும்போது கட்டவரில் குத்திக்கிட்டான்னு அந்த மாதிரி அவர் அவ்வளவு ஷார்ட்டா போட்டுட்டு இருக்காரு. எதுக்கு இவ்வளவு ஷார்ட்டா போடுறாருன்னு தெரியல, எதுக்கு 92 93 போடுறாருன்னு தெரியல. எவ்வளவுக்குள்ள பாலை ஸ்லோவா இருக்கலாம், பாலை தூக்கி போடலாம். இதெல்லாம் வந்து அந்த லெவல்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு 4 செவத்துக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம், நம்ம சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப அதிக பிரசங்கத்தனமா இருக்கும். பட் பார்க்கும்போது நல்லா தெரியுது அவர் என்ன தப்பு பண்றாருங்கிறது தெரியுது. அதனால நம்ம அதை பத்தி பேசுறோம். பேத்தட்டிக் போலிங் இந்த மாதிரிலாம் இருந்தா ஃபைனல்ஸ் எல்லாம் ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். சரி, செகண்ட் திங், என்னை பொறுத்த வரைக்கும் ஓவராலா சூரியகுமாரோட கேப்டன்சி நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இல்லாட்டா கூட பேடா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். வருண் அவர் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப மொக்கத்தனமா இருந்தது. அவர் வந்து ஆஃப் கலர்னு தெரியுது, அவருக்கு லெப்ட் ஹேண்டருக்கு போட வரலன்னு தெரியுது. லெப்ட் ஹேண்டர்ஸ் அடிக்கும் போதெல்லாம் அவரை எக்ஸ்போஸ் பண்றாரு, அவரை கொண்டு வந்து போலிங் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி ஆஃப் கலர்ல இருக்கிற ஒரு போலரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வரணும், எந்த சிச்சுவேஷன்ல கொண்டு வரணும், எந்த சிச்சுவேஷன்ல அவர்கிட்ட இருந்து பெஸ்ட் அவுட் ஆஃப் தட் பர்டிகுலர் போலர் எடுக்கணுங்கிறது வந்து ஒரு கேப்டனுக்கு தெரியணும். அந்த மாதிரி தெரிஞ்சு அவரை ஹேண்டில் பண்ணதா தெரியல. ஹேவிங் செட் தட், அவருடைய கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 18th ஓவர் வந்து பும்ராவை கொண்டு வந்து பியூட்டிஃபுல்லா அந்த கேப்டன்சியை ப்ரூவ் பண்ணாரு. அந்த இடத்துல மட்டும் 18th ஓவர் பும்ரா வரலன்னா, 19th ஓவர் பாண்டியா போடலன்னா மேட்ச் வேற. ஏன்னா அப்போ வந்து பும்ராக்கு ஒரே ஒரு ஓவர் தான் இருந்தது, பாண்டியாவுக்கு ஒரு ஓவர் இருந்தது. அது வந்து பும்ரா வந்து 20th ஓவரா நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 18th ஓவரை ஒரு தேவையில்லாத ஒரு போலருக்கு, எங்கேயாவது ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு போலர் கொடுத்துருந்தாருன்னா மேட்ச் கதை மாறி இருக்கும். 18th ஓவர் அதுக்கப்புறம் பும்ராக்கு போடுறதுக்கு இல்ல, 19th and 20th பும்ரா இல்ல அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஓவர் அவர் போட வேண்டியது அவசியம் சொல்லிட்டு அவரை கொண்டு வந்ததாகட்டும். 20th ஓவருக்கு ஹார்திக் பாண்டியாவை வச்சுக்காம 19th ஓவர் அவரை போட விட்டதாகட்டும். மாஸ்டர்லி கேப்டன்சி,
எப்போ நம்ம அந்த குறைய சொல்றோமோ அந்த நிறைய சொல்லணுங்கிறதுனால சொன்னது. அதாவது மேடு பள்ளமா இருந்தது. ஓவரால் இந்த மேட்சே இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா மேடும் பள்ளமுமா தான் இருந்தது. நீங்க வந்து பவுலர்ஸ் மேல நிறைய கிரிட்டிசிசம் வைக்கிறீங்க. நம்ம அதர் சைட்ல இருந்து பார்த்தாலும் அந்த சைடும் பவுலர்ஸ் எல்லாருமே அடி வாங்கினாங்க தானே. அந்த சைடு பேட்டத்தானா தானே இருந்தது இந்த மேட்ச் ஃபுல்லாவே நம்ம பார்க்கும்போது. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பேட் பண்ணும்போது அந்த போலர்ஸோட போலிங் நீங்க எப்படி அனலைஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஒரு 253 அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்ண போகும்போது அந்த போலர்ஸோட போலிங்கை நீங்க ரெண்டுத்தையும் வந்து ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேர் பண்ண முடியாது. அது வேற. ஏன்னா சேசிங் போது எப்பவுமே பேட்ஸ்மேன் வில் பி அண்டர் ட்ரெமெண்டஸ் பிரஷர். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நீங்க போலிங் போடுறது ஒரு விதம். முதல்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்களுக்கு அவங்க டார்கெட் செட் பண்றதுக்கு போறாங்க. அவங்களுக்கு போலிங் போடுறதுங்கிறது ஒரு விதம். அந்த சமயத்துல உங்களுக்கு எந்த எந்த பயமுமே கிடையாது. நீங்க நீங்க எப்படி வேணாலும் போய் அடிக்கலாம், எப்படி வேணாலும் ஆடலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றவங்களுக்கு சொல்றேன். ஸோ அவங்களுக்கு போலிங் போடுறதுங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டெலிகேட்டான விஷயம். பட் நீங்க வந்து 253 போர்டுல போட்டுட்டு அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு கூட உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு திராணி இல்லாத மாதிரி ஒரு போலிங் இருந்தது. ரொம்ப ஹோப்லெஸ் போலிங். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் கண்டம் பண்றேன் இந்த விஷயத்த. நீங்க என்னதான் நீங்க விக்கெட்டை சொல்லுங்க, என்னதான் ஷார்ட் பவுண்டரி சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, போலிங் போட்ட விதம், நான் சொல்றது வந்து 246 ரன்னு இங்கிலாந்து அடிச்சது வந்து பெரிய விஷயம் இல்ல. அவங்க அடிக்கப்பட்ட விதம் இருக்குல்ல, இவங்க போலர்ஸ் வந்து ரன் கொடுத்தது பெரிய விஷயம் இல்ல, ரன் கொடுத்த விதம் இருக்குல்ல, அவங்க போட்ட மட்டமான போலிங் இருக்குல்ல, நான் அதை பத்தி பேசுறேன். டிசிப்ளின் இல்லாத போலிங்கா இருந்தது ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா. இன் பாக்கெட்ஸ் நல்லா இருந்தது. நான் சொன்ன மாதிரி இந்த 18th 19th ஓவர் பும்ரா அண்ட் பாண்டியாவோட ஓவர்ஸ், ஃபர்ஸ்ட் ஓவர் பாண்டியா போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர் ரொம்ப நல்லா இருந்தது. அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் அக்ஷர் பட்டேல் நல்லா போட்டாரு, நோ டவுட் அபவுட் இட். பட் அந்த சிச்சுவேஷனுக்கு அவரது நல்லா பெட்டரா இருந்ததே தவிர நீங்க தனிப்பட்ட முறையில் அதை எடுத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு ரன் த்ரூ பண்ற மாதிரியான ஒரு போலிங் இல்ல அவர்கிட்ட. அப்படி இருந்தது. என்ன கேட்டீங்கன்னா நான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் கண்ணை மூடிட்டு அக்ஷருக்கு தான் கொடுப்பேன். என்ன ஃபீல்டிங், அவரோட ஃபீல்டிங்காகவும் அந்த ஒரு விக்கெட்டுக்காகவுமே அவருக்கு அந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுக்கணும். இந்தியா பர்டிகுலர்லி இந்தியா வின் பண்ணிருக்க பட்சத்துல, இந்தியா இன்னைக்கு வின் பண்ணிருக்குன்னா அது அக்ஷர் பட்டேலோட ஃபீல்டிங்னால மட்டும்னே நான் சொல்லுவேன். ஏன்னா ஹாரி ப்ரூக்கோட கேட்சையும் வில்ஜாக்கோட கேட்சையும் அந்த மாதிரி ஒரு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவு. இல்ல 1983 வேர்ல்ட் கப்ல கபில் தேவ் பிடிச்ச கேட்ச் எல்லாருமே கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கோம். அது கம்பேர் பண்ணி பேசாம இருக்க முடியாது. அந்த மாதிரி கேட்ச் அது விவியன் ரிச்சர்ட்ஸுக்கு அவர் எடுத்தது. அப்பெல்லாம் நீங்க பிறந்திருக்க மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துருப்பீங்க, நீங்க வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு கேட்ச். அது வந்து அந்த கேட்ச் வந்து ஆக்சுவலா அந்த மேட்சை திருப்பிச்சு. இந்த கேட்ச் அந்த மேட்சை திருப்பிச்சுன்னு சொல்லலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அது ரொம்ப ஏர்லியரா நடந்துச்சு. இந்த இன்னிங்ஸ்ல ரொம்ப சீக்கிரம் நடந்துச்சு. பட் அந்த லைன்ல அவர் பிடிச்சி அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல அவர் பண்ண விதம் இருக்குல்ல, அந்த கேட்ச் வந்து மார்வலஸ்ங்க. அதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ. நீங்க வந்து இதெல்லாம் ஒரு 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 ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களுக்கு தோணணும். அது அந்த சமயத்துல அதான் கேம் அவேர்னஸ் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவர் எந்த அளவுக்கு அந்த கேம்ல போக்கஸ்டா இருந்தாருங்கிறது அது போதும். அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் ஓவராலாவே எல்லாமே நல்லா பண்ணாங்க. பட் போலிங் பத்தட்டிக்குங்க. ஓகே, அப்படியே நம்ம பேட்டிங் சைடு வருவோம். எகைன் சஞ்சு சாம்சன் 80+ ரன்ஸ் அடிச்சாரு. அதை தொடர்ந்து திலக் வர்மா ஆகட்டும், சிவம் தூபே ஆகட்டும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய டார்கெட்டை செட் பண்ண முடிஞ்சது அவங்களால. எகைன் அண்ட் எகைன் அந்த சீனியர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க இன்க்ளூட் பண்ணிருந்தீங்க லாஸ்ட் இன்டர்வியூலயே. அதை எகைன் அண்ட் எகைன் ப்ரூவ் பண்றாரா சஞ்சு? டெஃபினட்டா இன்னைக்கு ரொம்ப எப்படி இருந்து பாருங்க. அந்த போன மேட்ச்ல ஆடின இன்னிங்ஸுக்கும் இன்னைக்கு ஆடின இன்னிங்ஸுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்னு வரும்போது அவங்களுக்கு வந்து டார்கெட் செட் பண்ணணும். அவருக்கு வந்து எதை பத்தியும் கவலைப்படாது, ஜஸ்ட் கோ ஹெட், இதுதான் ஆர்டர், அவருக்கு கொடுத்த ஆர்டர். அந்த மாதிரி தான் ஆடினார் அவரு. ஸோ அவர் அந்த பேட்ஸ்மேன்ஷிப்புக்கும் இந்த பேட்ஸ்மேன்ஷிப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இது டார்கெட் செட் பண்ணது, அதை டார்கெட் சேஸ் பண்ணது. ஸோ நீங்க அது பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு சுச்சுவேஷன்ல எப்படி ஆடணும் அப்படின்னு ஒரே ஆளு ஒரு 3 days கேப்ல நம்மளுக்கு ஒரு கிரிக்கெட் கத்துக்கிற ஒரு பட்டிங் கிரிக்கெட்டர்ஸ்க்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்காரு. எக்ஸலண்ட் இன்னிங்ஸ். ஆனா ஒண்ணு, அவர் 15 ரன் இருக்கும்போது அவர்கிட்ட அவரோட கேட்ச் ஒண்ணு ப்ரூக் விட்டது வந்து ரொம்ப ரொம்ப வைட்டலான கேட்சா போச்சு. அது அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா மேட்ச் வேற விதமா இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா பின்னாடி ஆடினவங்க எல்லாம் வந்து
எக்ஸலண்ட் ஃபார்ம்ல இருக்கிற ஆட்கள் இல்ல. சூர்யா ஆகட்டும், துபே ஆகட்டும், இந்த மாதிரிலாம் பிட்ஸ் அண்ட் பீசஸா அடிச்சாங்களே தவிர, பட் இந்த மாதிரி நின்று அந்த இன்னிங்ஸை கேரி ஆன் பண்ற மாதிரி ஒரு ஆள் இல்ல நடுவுல. அந்த சுச்சுவேஷன்ல சாம்சனோட விக்கெட் போயிருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இந்தியாவுக்கு. அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பட் எல்லாமே இந்தியாவுக்கு கொஞ்சம் நல்லபடியா நடந்தது. டாஸ் வின் பண்ணிட்டு அவங்க பேட்டிங் எடுத்திருந்தாங்கனாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படிதான் இருந்திருக்கும். எனிவே எவ்ரிதிங் ஸ்டார்டட் வெல், எண்டட் வெல், அவ்வளவுதான். ஓகே, கண்டிப்பா ஜாக்கப் பெத்தலோட அந்த பேட்டிங்கை பத்தி கண்டிப்பா பேசாம இருக்க முடியாது. சிங்கிள் மேனா இந்த மேட்சை நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அந்த மேட்சை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பினிஷ் வரைக்கும் எடுத்துட்டு பினிஷ் பண்ண முடியாம போயிட்டாரு. ஒரு செஞ்சுரியையும் பதிவு பண்ணாரு. அவரோட அந்த பேட்டிங் எப்படி பாக்குறீங்க? T20ல ஹையஸ்ட் ஸ்கோரையும் பதிவு பண்ணியிருக்காரு. மார்வலஸ் பேட்டிங். அதால இங்கிலாந்து கிரிக்கெட் இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு வந்துருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. பெத்தல் மாதிரி ஆட்கள்லாம் மேல வர ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல சைன் இங்கிலாந்து கிரிக்கெட்டுக்கு. பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. என்ன கேமுங்க, என்ன மாதிரி என்ன டைமிங் இருக்கு அவரோட ஷார்ட்ஸ்ல எல்லாம், என்ன மாதிரி கிளியர் பண்றாரு அவர். இந்த ஹாஃப் காக்கே ஆடல பாத்தீங்களா, எதுவுமே ஒரு அரை மனசோட போகவே இல்லை, போனா ஃபுல்லா போறது. அந்த மாதிரிதான் ஆடினாரு அவரு. அடிச்ச ஷார்ட்ஸ் எல்லாமே கிளீன் ஹிட்ஸ், எல்லாமே ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் ஆடுறாரு. சஞ்சு சாம்சன் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பியூட்டி இந்த பாயிண்ட்ல பின்னாடி ஸ்லிப்ல தட்டுறது, இந்த ஸ்கூப் ஷாட் ஆடுறது, அதெல்லாம் இல்ல. ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் கேம். பெத்தலும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆர்க்ல ஆடுறாரு அவரு. அந்த மாதிரி பியூட்டிஃபுல் கேம்ங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா ஆடினாரு, சூப்பரா ஆடினாரு. வருணை பிரிச்சு மேய்ஞ்சிட்டாருங்க. ஓகே, இப்போ இங்கிலாந்தோட இந்த தோல்விக்கு நம்ம முக்கிய காரணமா எடுத்து பார்த்தோம்னா அந்த ஒரு கேட்ச மட்டும் தான் சொல்ல முடியுமா, இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இங்கிலாந்தோட தோல்வினே நான் ஒத்துக்க தயார் இல்லை. அப்ப இந்தியாவோட வெற்றின்னு ஒத்துப்பீங்கல்ல? அதையும் ஒத்துக்க தயார் இல்லை. இந்தியா ஃபைனல்ஸ் போறாங்க இந்த மேட்ச். இந்தியா இந்த மேட்ச் மூலமா ஃபைனல்ஸ் போறாங்க, அவ்வளவுதான். இதே மாதிரிதான் ஒரு இன்டர்வியூல நம்ம பேசும்போது சொல்லியிருந்தீங்க, வெற்றி தானே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் கேட்கிறேன், இந்த வெற்றியை நீங்க ஏத்துக்கலையா? மறுபடியும் சொல்றேன், வெற்றி தான். அதை நீங்க வெற்றின்னு வச்சுக்கிறதுனா வச்சுக்கோங்க. பட் இது மூலமா நம்ம ஃபைனல்ஸ் போறோம், அதனால இது வெற்றி. பட் இது ஒரு தனிப்பட்ட மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா இதை செலிப்ரேட் பண்றதுக்கு, சந்தோஷப்படுறதுக்குலாம் இந்தியாவுக்கு ஒண்ணும் இல்லை. ஓகே, அப்படியே நம்ம அந்த ஒரு செமிஃபைனலையும் எடுத்து பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா வெஸ் நியூசிலாந்து அந்த மேட்ச் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதுல நியூசிலாந்து வெற்றி பெற்று ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா எகைன் சோக் பண்றாங்களா இந்த மாதிரி பிக் டோர்னமெண்ட்ல? அதாவது இந்த இந்தியா மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா இதுல வெற்றி அல்ல, தோல்வி அல்லன்னு சொல்றோம்ல. சொன்னேன்ல, அதான் சொன்னேன்ல. அதே மாதிரி அந்த மேட்ச் பத்தி பேசணும். அது மேட்சே அல்ல. மேட்ச்னா அதுக்கு இங்கிலீஷ்ல பொருத்தம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது பொருத்தமே இல்ல அந்த ரெண்டு டீமுக்கு நடந்தது. அது ஒரு மேட்சே கிடையாது. அது ஒன் சைடட், சும்மா நெட்ஸ்ல போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டாங்க. அது இட் வாஸ் நாட் அட் ஆல் அ மேட்ச். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு அவங்களுடைய கிரிக்கெட் சரித்திரத்துல ஒரு பெரிய பிளாக் மார்க், அவ்வளவுதான். ஏன்னா ஒரு அன்பீட்டனா நீ இந்த வேர்ல்ட் கப்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்காவை தான் சொல்ல முடியும். நாக் அவுட் ஸ்டேஜ்ல அவுட் ஆகி, அதுவும் செமிஃபைனல் மாதிரியான ஒரு இடத்துல எல்லாருமே சவுத் ஆப்பிரிக்காவை தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஒரு இடத்துலன்னு பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா என்ன தவறுகள் செஞ்சாங்க சார்? ஒண்ணுமே என்னங்க, ஆட்டத்திலே இல்லைங்கிறப்ப ஆட்டத்துல இருந்தா தானங்க தவறா சரியான்னு பேசுறதுக்கு. அவங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேட்ஸ்மேன் அடிக்கும்போது நீங்க என்னங்க பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. சில சமயத்துல உங்களை மீறி சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா வாயை மூடிட்டு சும்மா உட்காந்துட்டு என்ன நடக்குதுன்னு பாக்கணும், அவ்வளவுதான். அதான் சவுத் ஆப்பிரிக்கா பண்ணாங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்ப நியூசிலாந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த மெக்கான்சின்னு ஒரு பவுலர் பேக் டு பேக் ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு ஒரு ஓவர்ல. அவருக்கு ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க, அதோட அவரோட ஸ்பெல்லையும் கட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பவர் பிளேல எப்போதுமே ஏடன் மார்க்ரமோ இல்ல கேஷவ் மகாராஜோ யாரோ ஒருத்தர் போடுவாங்க. அதையும் ட்ரை பண்ணல. இந்தியாவுக்கு எகென்ஸ்டா ஏடன் மார்க்ரம் தான் ஸ்டார்டே பண்ணாரு. பவர் பிளே முடிகிற வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் யாருமே எடுத்துட்டு வரலையா? அது மிகப்பெரிய தவறா பார்க்கலாமா இந்த இடத்துல? ஆமாங்க, க்ளூலெஸ்ஸா போயிட்டாங்க. மார்க்ரம் க்ளூலெஸ்ஸா போயிட்டாரு கம்ப்ளீட்டா. அது அவருக்கு ஒண்ணுமே ஐடியாவே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. என்னங்க இது நிஜமா மறுபடியும் நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கும் போது கன்சீட் பண்ண வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. நீங்க அந்த அளவுக்கு திருப்பி உள்ள வர அளவுக்கு உங்களுக்கு போலர்ஸும் இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், சில சமயத்துல நம்ம ரொம்ப உட்காந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஜாஃப்ரா ஆர்ச்சர், ரபாடா, நாக்கியா, இந்த சவுத் ஆப்பிரிக்காவோட நாக்கியா,
இவங்கள மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஷெமார் ஜோசப் வந்து போட்டார்ல, இவர மாதிரி இந்த 149, 148, 150 இதெல்லாம் போடுறவங்க எல்லாம் இனிமே தயவு செஞ்சு T20க்கு வர வேண்டாம். அவங்களால வந்து ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுக்க முடியுது, இல்லைன்னு சொல்ல. ஆனா 50 ரன் 40 ரன் 50 ரன் அவருக்கு அவங்க போலிங்ல போயிட்டே இருக்கு. இன்னைக்கு பாருங்க, ஜோப்ரா ஆர்ச்சரோட போலிங்ல அந்த கேட்ச் ஹாரி ப்ரூக் விட்டது அவர் போலிங்ல தான். அந்த அந்த லெவல் போலர்ஸ் வந்து அவ்வளவுதான் பண்ண முடியும். ஒரு விக்கெட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கொடுக்குறாரு, நீங்க அதை எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவர் 11ல இருக்கிறதுலயே அர்த்தம் இல்லாம போயிடும். நீங்க வந்து ஒரு புத்திசாலித்தனமா அந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ்ல இப்ப லுங்கியங்கடி நல்லா போடுறாரு, அந்த மாதிரி அந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடுறது, லைன் அண்ட் லெங்க் மாத்தி போடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கிற போலருக்கு தான் இனிமேல் காலம். நீங்க வந்து 150 எல்லாம் போடுற ஆளுங்களுக்கு T20 ஃபார்மேட் இல்ல. அவங்க எல்லாம் இதை விட்டு தயவு செஞ்சு போயிடணும். இன்னைக்கு பாருங்க, அது அவர் என்னங்க ஜோப்ரா ஆர்ச்சரை போட்டு அடிக்கிற மாதிரி அங்க அடிச்சாருங்க. பேக் ஃபுட்ல அவர் பாக்ஸ்குள்ள நின்னுக்கிறாருங்க சஞ்சு சாம்சன். அவரோட நீங்க 2 பேரு சொல்லாம இருக்கிற வழி இல்லை எனக்கு. இந்தியன் கிரிக்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கிரிக்கெட் ரசிக்கும் போது ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட்னு நம்ம பேசுறோம். பியூட்டிஃபுல் ஃபுட் ஒர்க் வச்சு ஆடுறாங்க, எப்படி முன்னாடி வந்து ஆடுறாரு பாரு, எப்படி பின்னாடி போய் ஆடுறாரு பாரு, பேக் ஃபுட் கவர் எப்படி இருந்து பாரு, இந்த கிளான்ஸ் எப்படி அப்படின்னு பாடுறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் பேசுறோம், சைட் வேஸ் நம்ம பேசுறதே இல்லை. வெர்டிக்கலா இருக்கிற மூவ்மெண்ட்டை பேசுறோம், ஹாரிசான்டலா இருக்கிற மூவ்மெண்ட் நம்ம பேசல. கிரீஸ்குள்ள அந்த ஹாரிசான்டலா இந்த பக்கமும் ஆஃப்லயும் லெக்லயும் மூவ் பண்ணி அந்த ஃபுட் ஒர்க் காட்டுறது ஸ்ரேயாஸ் ஐயரும் சஞ்சு சாம்சனும் தான் இன்னைக்கு இந்தியன் கிரிக்கெட்ல. என்ன ஃபுட் ஒர்க் காமிச்சாரு பாத்தீங்களா? அவர் இன்சைட் அவுட் ஆடுறதுக்கு லெக்ல ஒதுங்கி ஆடுறதாகட்டும், ஆஃப்ல வந்து நின்று கிளிக் பண்றதாகட்டும், என்ன மாதிரி இந்த ஃபுட் ஒர்க் இப்படியும் அப்படியும் அவர் இப்படி முன்னையும் பின்னையும் போல சைட் வேஸ்ல அவரோட ஃபுட் ஒர்க் பாத்தீங்கன்னா அஸ்டானிஷிங்கா இருக்கு. அந்த மாதிரி ஆடி வந்து ஜோப்ரா ஆர்ச்சர் அடிக்கிறாரு. அப்படிலாம் அடிக்கப்படக்கூடிய ஒரு போலரே இல்ல அவரு. அந்த மாதிரி சில சமயம் பார்த்தா ரொம்ப அவமானப்படுறாங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ஓகே, அப்படியே நியூசிலாந்து பேட்டிங் நம்ம எடுத்தோம்னா டிம் சைஃபர் அண்ட் ஃபின் ஆலன் 33 பால்ல ஒரு செஞ்சுரியை பதிவு பண்ணி ஒரு ரெக்கார்டையும் படைச்சிருக்காரு. அவரோட அந்த நாக்கை எப்படி பாக்குறீங்க? இது எவ்வளவு த்ரெட்டனா இருக்க போகுது இந்தியாவுக்கு? இவர் 2 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ்ங்கிறதுனால நீங்க வந்து எனக்கு வந்து வருணை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் திருப்பி பேசுறது வந்து ரைட் ஹேண்டருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இஸ் ஸ்டில் வெரி குட் போலர். அவர் வந்து அவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவர் வந்து ஜாஸ்தி கூகுளில கான்சென்ட்ரேட் பண்றாரு. அவரோட கூகுளையே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் திருப்பி அந்த லெக் ஸ்பின்னுக்கு போனோம், டாப் ஸ்பின்னுக்கு போயிட்டு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். கொஞ்சம் போலிங் ஸ்பீடுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு போட்டாருன்னா அவர் இன்னைக்கும் மாஸ்டர் போலர், சத்தியமா சந்தேகமே கிடையாது. ரைட் ஹேண்டருக்கு அவர் என்னைக்குமே பிஸ்தா போலர் தான், ஒன்றும் டவுட் இல்லை. லெப்ட் ஹேண்டர்ஸுக்கு அவர் கொஞ்சம் தூக்கி போடணும். அது மட்டும் அவர் கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். நான் மறுபடியும் சொல்றேன், ரொம்ப ஸ்மார்ட் போலர், அது குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். பட் ரொம்ப இட் சுட் நாட் பி டூ லேட். இன்னும் டைம் இல்லை, அதுக்குள்ள அவர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த செமிஃபைனலை பொறுத்த வரைக்கும் இது வெற்றியும் அல்ல தோல்வியும் அல்லன்னு சொல்லியிருக்கீங்க. வரப்போற ஃபைனல்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க? இந்தியா எனக்கு என்னமோ இது இந்த ப்ரெடிக்ஷன்ங்கிறது வேண்டான்னு தோணுது எனக்கு. ஈஸ்வர், வேண்டாம்ல, நம்ம வந்து கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணலாம். நம்ம வந்து இந்த டீம் ஜெயிச்சிருவாங்கன்னு நம்ம சொல்லிட்டு அது அந்த டீம் ஜெயிக்காம போச்சுன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி அதை பத்தி யோசிச்சுட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நல்ல கிரிக்கெட் இருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. 8ஆம் தேதி நல்ல கிரிக்கெட் இருக்கு, நல்ல கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணலாம். யார் ஜெயிச்சாலும் சரி. இந்தியா ஜெயிச்சா சல்யூட், நியூசிலாந்து ஜெயிச்சாங்கன்னா பாராட்டுக்கு. ஓகே, இப்ப இந்தியா என்ன மாதிரி தவறுகள் செஞ்சாங்க, அந்த தவறை என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்? போலிங் தான் தவறு. போலிங்ல கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஜென்ரலாவே எல்லாருமே கொஞ்சம் ஒரு சில பேச்சஸ் நல்லா இருக்கு. பட் அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் அந்த சில பேச்சஸ்ல ரொம்ப இவங்களாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். போலிங் வந்து இந்தியாவுக்கு கை கொடுக்கவில்லை, அதை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணணும். இன்னைக்கு அக்சர் பண்ண ஃபீல்டிங்கை மட்டும் வச்சுட்டு ஓவராலா எடை போடக்கூடாது. இந்தியா கொஞ்சம் ஃபீல்டிங் டைட் பண்ணணும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பயப்படுறதுக்கு இல்லை. 100ன்னு எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு 33% எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 33% நீங்க ஒர்க் பண்ணணும். இன்னொரு 33%ல கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், பார்க்கலாம். என் மேட்ச் வந்து ஃபைனல்ஸ் நோக்கி போகுது. இது எந்த மாதிரி அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். இதை பத்தின டீட்டெயில் அனலைஸும் நம்ம அடுத்த இன்டர்வியூல கண்டிப்பா பேசலாம். உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.
நன்றி.